நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ ரஜேஷ் ரவீன் கரன். இப்போ நம்ம அந்த பகுதியில் பார்க்க இருப்பது நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அந்த பகுதிக்கு சேலத்திலிருந்து ஞானசேகரன் வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் அனுப்பியிருக்காரு. 44 வயது ஆகிறது. அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி. என் மனைவி 40 வயது இருந்திருந்தா, இப்போ என்னோட 4 வயசு சின்னவ. ஆனால் கோவிட்ல 2020 இறந்துட்டா. எங்களுக்கு குழந்தை இல்லை. நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் மனைவி, என் ஜாதகப்படி என் மனைவி இறப்பதற்கான ஒரு அறிகுறி, ஒரு அமைப்பு என் ஜாதகத்தில் தெரியுதா? எனக்கு 2வது திருமணம் நடக்குமா? குழந்தை பாக்கியம் எனக்கு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் எத்தனையோ ஜோதிடக்காரங்கிட்ட போனேன். என் சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்து பணம் கொடுத்து ஒரு பார்த்தேன். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, 2வது கல்யாணம் நடக்கும், இருதார யோகம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். உங்களுடைய பதிவுகளை நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான். உங்களை ஒரு குருவாக நினச்சி மதித்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஞானசேகரன். குரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால நானும் உங்ககிட்ட நான் 99% உண்மையை சொல்லிடுறது. அது நேரம் ஃபேவராக இல்லை, ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட அதை கொஞ்சம் பக்குவமாக ஒரு நிதானமாக சொல்லிடுறது நான். அதனால இந்த ஆங்கி பேங்கி பொய் சொல்கிறது அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. இன்னொன்று, நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணி பைசா சம்பாதிக்கிற அந்த மோட்டிவும் எனக்கு இல்லை. நீங்கள் கேட்டதில் ஒரு நியாயமான கேள்வி. ஒரு கணவன் இறப்பது மனைவி ஜாதகத்தில் தெரியும், ஒரு மனைவி இறப்பது கணவன் ஜாதகத்தில் தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிட்ல எவ்வளவோ பேர் இறந்தாங்க உலகம் முழுக்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு இறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36-37 வயசு தான் ஒன்று. இன்னொன்று, உங்கள் ஜாதகம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருதார ஜாதக அமைப்பு இது கிடையாது. நிச்சயமா இருதார ஜாதக அமைப்புனாக்கா அதுக்கு சில பாயிண்ட்லாம் இருக்கு, அது நமக்கு இங்கே தேவையில்லை. உங்களுக்கு அந்த அமைப்பு கிடையாது ஃபர்ஸ்ட். 2வது, உங்க லைஃப்ல உங்க ஜாதகத்தில் இருக்கிற மேட்டர் ஆஃப் ஃபேக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, கன்னி லக்னமே நீங்க, ராசி லக்னம் ரெண்டுமே நீங்க ஒண்ணுதான். உங்களுக்கு 2ஆம் இடத்துல 2 கூடைய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னாக்கா ராசிலேயே லக்னத்திலேயே நீச்சமாயிட்டாரு. அதே மாதிரி 7 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மறைவுல இருக்காரு. அதாவது 2 குடையவர் தன குடும்பஸ்தானாதிபதி 2 குடையவர் அப்படின்னும் போது அவர் வலுத்திருக்கணும், இல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கணும், இல்ல ஒரு சாதாரணமாவது இருக்கணும். அவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சமே ஆயிட்டாரு. 2வது செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மேரிட்டல் லைஃபுக்கு தேவையானது 7 குடையவர் களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் மறைஞ்சிட்டாரு. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ல 7 குடையவர் களத்திர ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா மறைஞ்சிட்டாரு. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்க குடும்ப அமைப்புன்றது உங்களுக்கு பெருசா இல்லை. இதுதான் ஒரு நிதர்சனமான மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், உண்மை. ஸோ இன்னைக்கு அஸ்ட்ராலஜர்ஸ் மட்டும் கமர்ஷியல் ஆகலைங்க. டாக்டர்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாருமே கமர்ஷியல் ஆயிட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம அஸ்ட்ராலஜரை மட்டும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை. ஏதோ 100ல் 1, 1000ல் 1, 1,00,000ல் 1 என்ன மாதிரி ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர்கள் இருக்கலாம். அதை விடுங்க. நீங்க கரெக்டா வந்துட்டீங்க பாருங்க. இப்போ எங்கே கேட்கணுமோ அங்க கேட்கறதுக்கு குருன்னு சொல்லும் போதே நீங்க சிவனடியார், சிவபெருமானுடைய சிஷியனா இருக்கணும், சிவபெருமானையே நினைச்சு வாழணும். ஏன்னா திருவண்ணாமலை கிரிவலம் ரெகுலரா போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த இருதார ஜாதக அமைப்பு இல்லைன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, உங்களுக்கு குடும்ப அமைப்பு அப்படின்றதும் இல்லை. இதுதான் உண்மை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்டு இருப்பாங்க, நீங்க அவங்ககிட்ட அஃபெக்ஷனா இருப்பீங்க, அவங்க உங்க மேல ஒரு பாசமா இருப்பாங்க, சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தான் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஒரு வேலையில இருப்பீங்க, நீங்க பாட்டுக்கு பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னக்கா, இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் அமைப்பு இல்லைன்னா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம். கல்யாணம் பண்ணி அதுவும் அதே மாதிரி ஏடாவணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது இன்னும் ஒரு மன வருத்தமா இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனை பண்ணும் போது இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு போது தானே குழந்தைய பத்தி பார்க்கணும். இன்னொன்னு, ஜென்ரல் போர்ட்போலியோ ஆஃப் ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் மறைவுல இருக்காரு. பாருங்க, 7 குடையவராகவும் ஆகிறாரு, உத்தரகாரகனாவும் ஆகிறாரு, அவரு போய் மறைஞ்சிட்டாரு. இங்க குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் வேற பாத்தீங்கன்னா நீச்சமே ஆயிட்டாரு. அதனால இது 5 குடைய சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரு கடைசி ஒரு சோர்ஸா அவரை கொஞ்சம் பாக்குறோம். அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாருனாக்கா
பிரச்சனை இல்லையே அப்படின்னு பார்த்தாக்கா அவர் இருக்கிறது வந்து ஒரு ஏடா கூடமான பொசிஷனா இருக்கு. போன ஜென்மத்துல எல்லாமே போன பிறவியில உங்களுக்கு வந்து திகட்ட கிடைச்சிருக்கு. அதனுடைய விளைவுதான் இந்த ஜென்மத்துல வந்து உங்களை ரொம்ப காய விட்டாரு ஆண்டவன், என் அப்பன் சிவபெருமான். சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு மேல ஒரு ஈடு இணை ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாவே நடக்கும். ஸோ உங்களுடைய எய்மும் அது இல்லை. வீட்டில் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஒரு சில அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ராங் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டீங்க, நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அதனால இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லா வாழுங்க. பெற்றவங்களுக்கு வந்து உபயோகமா இருங்க. ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சித்தம் சிவன் செயல் அப்படின்ற மாதிரி நடக்க வேண்டியது நல்லபடியா நல்ல நேரத்தில் நடக்கும். நம்மளை மீறி ஒன்று நடந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுங்க, என்னன்றதை பார்க்கலாம். அதனால நீங்களா போயிட்டு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பைசா வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க, பெற்றவங்களை கவனிங்க. எல்லாரோடையும் ஒரு சகஜமா ஒரு இயல்பா இருங்க, அவ்வளவுதான். ஓகேயா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட எழுதுகிறோம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்கள் அடுத்த பதிவுகளை சந்திக்கிறத விட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் நவீன் கரண்.